திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத நாங்க ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுல முதலமைச்சர் எந்த விதமான அக்கறையும் காட்டலங்கிறது தான் ஈரோடுல சேவூரில் நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் நமது காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நடந்த சம்பவம். அவங்களுடைய முழு மூச்செல்லாம் முதலமைச்சர் எதுல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சருடைய அக்கறை பூரா எதுல இருக்கு அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி இதை பத்தி தான் குறை சொல்லிட்டே இருக்காங்களே தவிர, நீங்க டெய்லி பத்திரிகை பாருங்க, நேற்று நடந்த பாராட்டு விழால கூட முதலமைச்சர் அதுதான் சொல்லியிருக்காங்க. அது சட்ட ஒழுங்கு சரியில்லை, மாணவர்கள் போதைப் பழக்க வழக்கு அடிமையாயிட்டு இருக்கிறாங்க, எல்லா கிராமங்களிலும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்துல கூட, திருநெல்வேலி மாநகர்ல பார்த்தோம்னா குடிக்கிறதுக்கு தண்ணி 15 நாளைக்கு ஒருக்க வருது. கன்னியாகுமரி மாவட்டத்துல குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்ல. இதெல்லாம் முதலமைச்சர் அக்கறையோடு பார்க்காம இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் இது கூட்டணியை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேர்தல்ல தோல்வி பயம் வந்துருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. புதிய தமிழக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. பிராமணர்கள் அதாவது சட்டமன்றத்துல நிறைய சர்ச்சைகள் மாதிரி வந்திருக்கு. நிறைய சாதிவாரி கணக்கு எடுக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு சாரார் கேட்டுட்டு இருக்காங்க. அது முன்னால எடுத்ததை அவங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்புறம் வட மாநிலங்கள்ல 2-3 மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கு எடுத்தாங்க. அது எடுத்த முறை சரியில்லைன்னு நீதிமன்றத்துக்கு போய் அதை தடை உத்தரவு வாங்கி அது நிலுவையில் இருக்கு. இதுல ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் அது மத்திய அரசு செய்யணுமா மாநில அரசு செய்யணுமாங்கிற பிரச்சனை வேற வந்துருச்சு. அதுலதான் ஒரு முடிவு எடுத்து இப்ப சாதிவாரி கணக்கு எடுக்கலாங்கிற ஒரு மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வேலை நிறுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சரி,